ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயிஷா ஆரி ஒர்க். இன்றைக்கி திலகம் ஷேப்பில் பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸு அப்புறம் லோடிங் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் எட்ஜிலேருந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துக்கலாம். அவுட்டர் லைன் ஃபுல்லாக பீட் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் 3 பீட்ஸ் கொடுக்குறேன். பொறுமையாக போட்டு பழகுங்க. பீட் ஸ்டிச்சிங் தெரியாதவங்க என்னோடய வீடியோ பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நீங்கள் பிகினர்ஸ் எல்லாமே இந்த திலகம் ஷேப்பு, இந்த மேங்கோ டிசைன்லாம் ட்ரா பண்ணி அதுக்குள்ளே ஃபுல்லாக பீட்ஸு அப்புறம் லோடிங் இந்த மாதிரி ஸ்டிச்லாம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, சுற்றி ஒரு லைன் பீட்ஸ் கொடுத்தாச்சு. அகெயின் உள்ளே வந்து ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸ்டோன் செயின் பாருங்கள், சிங்கிளாக தான் ஸ்டிச் போடணும் ஒன்று ஒன்றா. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிப்பாக பிடிச்சிட்டு நிற்கும். ஒரு ஸ்டோனுக்குள்ளேயும் விட்டு ஸ்டிச் போடுறேன், கவனமாக பாருங்கள். நல்லா அந்த பீட்ஸை ஒட்டி தள்ளி நெருக்கமாக ஸ்டிச் போடுங்க. கேப் விட்டுறக்கூடாது. பீட்ஸுக்கும் ஸ்டோன் செயினுக்கும் நடுவில் கேப் இருக்கக்கூடாது. நல்லா நெருக்கமாக ஸ்டிச் போடணும். அப்போ தான் பார்க்க உங்களுக்கு ஃபினிஷிங்காக லாஸ்ட்டில் முடிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். அந்த ஷார்ப் எட்ஜெலாம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா திலகம் ஷேப் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறதுனால அந்த ஷார்ப் எட்ஜெலாம் உங்களுக்கு அழகாக வந்தால் மட்டும்தான் அந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒர்க் முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது. இல்லைன்னா நல்லா இருக்காது. ஓகே, பீட்ஸ்லாம் நல்லா நெருக்கமாக போடுங்க. ரொம்ப நடுவில் அங்கங்கே கேப்லாம் வர்ற மாதிரி போடாதீங்க. அப்புறம் நீங்கள் கேப்லாம் வர்ற மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஃப்ரேமை விட்டு கழட்டும் பொழுது வளைவு நெளிவாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், பார்க்கும்பொழுது நீட்டாகவே இருக்காது. ஓகே, ஃபுல்லாக பீட்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ உள்ளே வந்து பைப்பிங் லோட் கொடுக்க போகிறேன். இது வந்து த்ரெட் பைப்பிங். ஓகே, இதை சென்டராக வச்சு நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறேன். ஓகே, நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ் ஆனீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அது காய கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி பைப்பிங் லோடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறேன். கொஞ்சம் தள்ளி தான் போடுறேன். நெருக்கமாக போடணும்னு அவசியம் இல்லை. குட்டி திலகம் தான் இது. ஓகே, ஃபுல்லாக இதே ப்ராசஸ் தான் பாருங்கள். உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும். நல்லா க்ளூ வைக்கணும்னு அவசியம் இல்லை. க்ளூ வச்சா என்னென்னா டைம் வேஸ்ட் ஆகும். இது காயணும், கொஞ்சம் ரொம்ப நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒர்க்கு சீக்கிரமாக முடிக்க முடியாது. ஓகே, அதனால தான் இப்படி பைப்பிங் ரோப்பை வச்சு நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம். ஓகே, ஃபுல்லாக பாருங்கள், அந்த திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி வெட்டிக்கணும். நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ முடிச்சாச்சு. இப்போ லோடிங் வந்து நான் ஒரு பிங்க் கலரில் 2 நூல் எடுத்திருக்கேன், 2 பண்டல் நூல். ஓகே, சென்டர் பார்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த திலகம் ஷேப்பில் சென்டர் எட்ஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, லோடிங் பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த பைப்பிங் ரோப்பை மறைச்ச மாதிரி இருக்கணும் ஒரு ஸ்டிச்சும். அது இதை ஃபுல்லாக இப்படியே நம்ம போட போகிறோம். ஓகே, இது முடித்த உடனே பாருங்கள், ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும். இந்த திலகம் ஷேப்பே நீங்கள் கையில் இப்போ ஒரு ப்ளவுஸ், நீங்கள் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளவுஸில் 2 ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணி, முதுகுலேயும் ஒரு ஷேப் ட்ரா பண்ணி, ஓகே, செயின் நெக் லைனில் இந்த மாதிரி ஒரு சுகர் பீட், ஒரு ஸ்டோன் ஸ்டெயின், சுகர் பீட் இந்த மாதிரி சிம்பிளாக பிகினர்ஸ் நீங்களே கொடுக்க முடியும். ஒரு இதை வச்சு அந்த ஷார்ப் எட்ஜில் மேங்கோ மாதிரியும் நம்மளே க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த சுகர் பீட்டில் எல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் உள்ள இதுக்குள்ளே கூட வேறு ஸ்டிச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லோடிங் யூஸ் பண்ணுறேன். லோடிங் பாருங்கள், நெருக்கமாக போடுங்க. ரொம்ப கீழே கிராஸாக இழுத்துறாதீங்க. அவ்வளோ அப்போ நல்லா இருக்காது பார்க்க, ரொம்ப கிராஸாக போயிடும். நல்லா கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபுல்லாகவே நான் லோடிங் தான் கொடுக்க போகிறேன்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லோடிங் பாருங்கள். லோடிங் கொடுத்த உடனே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு த்ரெட் கலர் யூஸ் பண்ண உடனே அதனால் நான் லோடிங் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபுல்லாக லோடிங் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்ளே அகெயின் இன்னொரு லைன் நான் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். லோடிங் கொடுத்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த சில்க் த்ரெட்டில் ஷைனிங்காக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, உள்ளேயும் இந்த ஆல்ரெடி நம்ம லோடிங் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை ஒட்டி நெருக்கமாக சுகர் பீட் கொடுங்க. இந்த வளைவுலலாம் பார்த்திங்கன்னா 2 பீடாக ஸ்டிச் போடுங்க. ஏன்னா இந்த வளைவுலாம் திரும்பும்பொழுது கரெக்டாக வராது. ஓகே, ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நடுவில் க்ளூ வச்சு அந்த ஷேப்பில் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது, அதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, க்ளூ கொஞ்சம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு ஸ்டோன் வந்து வராது. இந்த க்ளூ வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் கொஞ்சம் வச்சாலே. ஓகே, உள்ள ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோன் வைக்காமலே உள்ள ஃப்ரெஞ்ச் நாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பேட்ச் ஒர்க் மாதிரி கடைக்கு ரெடி பண்ணுறதுக்காக பண்ணுறேன், அதனால் உள்ள ஸ்டோன் வச்சுருக்கேன். ஓகே, இதை சுற்றி திலகம் ஷேப் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. இதை சுற்றி வந்து நம்பர் 2 அந்த சைஸ் வந்து பீட்ஸ் கொடுக்குறேன், கோல்டு பீட்ஸ். ஓகே, இந்த பீட்ஸ் வந்து சிங்கிளாக தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 2 போடக்கூடாது. சுகர் பீடோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகே, அதனாலலாம் 2 பீடு ஸ்டிச் பண்ண முடியாது. சிங்கிளாக தனியாக ஸ்டிச் போடணும். ஆரி ஒர்க் நிறைய வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களால் எல்லாமே கற்றுக்க முடியும். ஓகே, இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் உங்களுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். திலகம் ஷேப்பில் ஷார்ப் எட்ஜு ரொம்ப நீட்டாக வரணும், அப்போ தான் அந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சுற்றி அகைன் இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பீட் வந்து பாருங்கள், நான் போட்டிருக்க டிசைன் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக பீட்ஸ் கொடுத்துருக்கேன்னு. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரேமை விட்டு கழட்டும் பொழுதும் எந்த ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் தெரியாது, உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபுல்லாக இது சுகர் பீட் கொடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ லுக்காக அழகாக வந்திருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஓகே, இதை சுற்றி உள்ள த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, லோடிங் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே கலரில் சுற்றி அவுட்டர் லைன் கொடுத்துக்கிறேன். எப்போவுமே ஜரியில் கொடுப்போம், ஜரியில் கொடுத்தா அவ்வளோ லுக்காக இருக்காது. அப்படின்றதுனால நான் உள்ளே என்ன கலர் நூல் யூஸ் பண்ணியிருக்கேனோ அதே கலரில் கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதே கலரில் கொடுக்குறேன். எப்போவுமே சிங்கிளாக கொடுக்காதீங்க, 2 லைன் கொடுங்க. சிங்கிளாக கொடுத்தா உங்களுக்கு அவ்வளோ எம்போஸ்டாக தெரியாது, ஒரு லைன் இருக்கிறதுனால பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்காது. இதே 2 லைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் ரொம்ப எம்போஸ்டாக அழகாக இருக்கும் பார்க்கவே. ஓகே, இந்த டிசைன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு பழகினாலே அதை நீங்கள் 2 ஸ்லீவ்லேயும் ப்ளவுஸோட ஸ்லீவ்லேயும் போட்டுட்டு பேக் நெக்லேயும் ஒரு இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஒரு ஆரி ப்ளவுஸே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் பிகினர்ஸ். ஓகே, இதை ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ ஒரு லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அகைன் இன்னொரு லைன் கொடுக்குறேன். இன்னொரு லைன் கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப லுக்காக அழகாக இருக்குது பாருங்கள்.
பிகினர்ஸ் நீங்கள் எல்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி பீட்ஸ் இதில் என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டிச், இதில் ஸ்டிச்சே சொல்லப்போனால் கிடையாது. பீட்ஸ் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஸ்டோன் செயின், அப்புறம் லோடிங் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, ரொம்ப லுக்காக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.